பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை 23வது சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறாரு, கர்த்தர் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கும் பொழுது என்ன நடக்குதா, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாராம். அந்த அபிஷேகம் நிரம்பி வழிந்து நம் பாத்திரம் அதாவது நம்மை முழுவதுமாக நிரப்பி வழிந்தோடுகிற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஜெயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. பாருங்க, கர்த்தர் மலைகளை பார்த்து சொல்றார், செருபாபேலுக்கு விரோதமாக தடையாய் நிற்கிற மலைகள், பெரிய பர்வதத்தை பார்த்து அபிஷேகிக்கப்பட்ட செருபாபேலு கொண்டு கர்த்தர் சொல்றது என்னன்னா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். அந்த அபிஷேகம் என்ன பண்ணும், நமக்கு முன்பாக மலை போல நிற்கிற காரியங்களையும் சமபூமியாய் ஒண்ணுமே இல்லாம தகர்த்து போடுமா. அதுதான் அந்த சங்கீதம் 23:5 வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கும் பொழுது நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிற ஒரு அந்த அடையாளம் தான் அபிஷேகம். அப்ப அந்த அபிஷேகத்திற்கு நாம் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எந்த அளவு நம்ம அபிஷேகத்துல நிறைகிறோமோ, எந்த அளவு கர்த்தர் நம்மை நிரப்புகிறாரோ, அந்த அளவு நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாகும். அதனால இந்த அபிஷேகத்தை அதிகமாய் நம்ம வாஞ்சிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.